இயேசுபாலா என் இன்பநாதா பாடுவேன் ஆரீரரோ. வீணை எடுத்து இன்னிசை மீட்டி பாடுவேன் தாலேலோ, பாடுவேன் தாலேலோ. என் இயேசுபாலா என் இன்பநாதா பாடுவேன் ஆரீரரோ. வீணை எடுத்து இன்னிசை மீட்டி பாடுவேன் தாலேலோ. தூயாவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த காலை நேர சிந்தனைக்காக என் அன்பு இறை மக்களே, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இவ்விதமாக இஸ்ரவேலர் கர்த்தரின் பார்வைக்கு தீமையானதை செய்து தங்கள் கடவுளாகிய கர்த்தருக்கு மறந்து பாகாலையும் மாட்சிலையும் சேவித்தார்கள் என்றார் என்பது. அன்புக்குரிய இறை மக்களே, நேற்றைய சிந்தனையில் அங்கே இஸ்ரவேல் மக்களை சோதிப்பதற்காக, அவர்கள் கட்டளைகளை கடைபிடிப்பதற்காக பார்க்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அவருடைய பரிசோதனை அங்கே தோல்வியாக போனதை பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேலர்கள் கானானியர், எபூசியர், ஏத்தியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் போன்ற மக்கள் நடுவிலே அவர்கள் வந்து குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணவும் பெண் கொடுக்கவும் எடுத்து பாகாலையும் பிற தெய்வ வணக்கங்களையும் சேவித்து கர்த்தருக்கு தீமையானதை செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குரிய இறை மக்களே, நாம் தாழ்விலே இருந்தபோது கடவுள் நம்மை நினைத்து தூக்கி எடுத்து உயரத்திலே வைத்தார். அது இனமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் தூக்கி வைத்த பிற்பாடு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய நிலையை மறந்து கடவுளுக்கு விரோதமாக, மனித நேயத்துக்கு விரோதமாக, நீதிக்கு விரோதமாக, தேவ அன்புக்கு விரோதமாக நம்முடைய செயல்களும் நம்முடைய அலுவல்களும் இன்றைக்கு மாறி போய் கொண்டிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. காரணம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அன்புக்குரிய இறை மக்களே, இப்படியாக நாம் கடவுளுக்கு தீமையானதை மட்டுமே செய்து வருகிறோம். கடவுளுக்கு பிரியமானதை செய்ய நம்முடைய உள்ளத்திலோ இல்லத்திலோ இடம் அற்றவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவருடைய அன்பும் அருளும் ஆசையும் இந்த நாளில் வீழ்ச்சி என்பது உங்களிடையே எண்ணிலே வீழ்ச்சி அதிகமாக காணப்படும். ஆனால் அந்த வீழ்ச்சி என்பது அது வெற்றியின் அடையாளத்தை குறிக்கக்கூடியது என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் பல்வேறு விதமான சோதனைகளுக்கு ஆட்பட்டு, பரிசோதனைகளுக்கு உட்பட்டு அவர்கள் கடைசியில் கானானை அடைகின்ற அந்த வெற்றிகரமான வாழ்க்கை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை இன்றைக்கு வாழ்க்கையில் பிறரால் நான் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், பிற மக்களால் வெறுத்து ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் என்னோடு முகத்துக்கு முன்பாக நன்றாக பேசுகிறவர்கள் என்னுடைய முதுகுக்கு பின்னால் என்னை குறித்து மிக மிக கேவலமாக, மோசமாக பேசுகிறார்கள். இன்னும் கூட சிலரை எடுத்து பார்க்கும்போது முகத்துக்கு முன்னால் என்னை குறித்து அவர்கள் புகழ்வது போல வஞ்சி புகழ்ச்சியை பேசுவதை பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலோ அந்த வஞ்சகமும் வெறுப்பும் அந்த வேறுபாடும் அதிகமாக இருக்கிறது என்பதை அவருடைய பேச்சின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் இந்த நாளில் இந்த இஸ்ரவேல் மக்கள் பாகாலை சேவித்து அந்நிய தெய்வங்களை வணங்கினதுனால கடவுளுக்கு தீமையானதை செய்தார். இன்றைக்கு தீமைகளை கடவுள் வெறுக்கிறார். ஆனால் தீமை செய்கின்ற அந்த மனிதனை ஆண்டவர் நேசிக்கிறார். இன்றைக்கு பாவத்தை வெறுக்கிற ஆண்டவர், பாவியை நேசிக்கிற ஆண்டவர். இந்த இருவரையும் பார்க்கும்போது இவர்களுடைய குணங்களில் கடவுளுடைய குணம் பாவத்தை வெறுக்கிற ஆண்டவர், பாவியை நேசிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் விழுந்து விட்டார்கள். ஆனாலும் கடவுள் உடைய இரக்கம் அவர்கள் மீது பெரிய பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை அவர்களுக்கு இஸ்ரவேலர் அடிமையில் இருந்த 8 வருடங்கள் அவர்களை அடிமைக்கு ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்து அவருடைய கோபத்தை அவர்கள் ஆளானவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய இறை மக்களே,
இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய குடும்பத்தில், அலுவல்களில், நம்முடைய ஊழியத்தில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அநேகம் செய்திருக்கிறேன். இயேசுவே என்னை மன்னியும். இந்த நாளில் என் ஊழியத்துக்கு விரோதமாக, உம்முடைய திட்டத்துக்கு விரோதமாக நான் கடந்து சென்றேன். கடவுளை, என்னுடைய வாழ்க்கையில் கூட உம்முடைய சித்தத்தை அநேக நேரங்களில் நான் கேட்டுக்கொண்டு செபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக. அதன்படி தான் என்னுடைய ஊழியங்களே. ஆனால் என்னுடைய ஊழியத்தை குறித்து என்னுடைய குடும்பத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி அநேக குறை சொல்கிறவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு வீழ்ச்சியாக, அந்த வீழ்ச்சியினுடைய பின்னணி வெற்றி என்பதை நான் மறந்து விடாதபடி தொடர்ந்து பயணிப்பேன். கடவுளே, உம்முடைய சித்தம், அவருடைய சித்தம் உடனே வராது. அவருடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு மட்டுமே அவர் பலன் கொடுக்கிறவர். காத்திருக்கிறவர்கள் மட்டுமே அவர் நித்திய வாழ்வை கொடுக்கிறவர். இன்றைக்கும் கூட அன்பு தேவருடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளில் ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கும் எனக்கும், இன்றைக்கு நாம் எந்தெந்த பாவங்களில், எந்தெந்த காரியங்களில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம், அந்த வீழ்ச்சியில் ஒரு வெற்றியை, ஒரு மகிழ்ச்சியை என் தேவாதி தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க நாம் கண்ணீரோடு அவரிடத்தில் அர்ப்பணித்து இந்த நாளை துவங்குவோமா? கடவுளை நோக்கி ஜெபிப்போம். கடவுளே, குஷ்டரோகிகளையும் முடவர்களையும் பார்வையற்றவர்கள் நடக்கச் செய்த ஆண்டவர், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக வந்த அந்த கொடூரமான வியாதிகளை வெற்றிகரமாக நீர் மாற்றி குணப்படுத்தி அவர்களை வெற்றியின் பிள்ளைகளாக வாழ வைத்தீர். கிதியோனை வெற்றிக்குள்ளாக நீர் நடத்தினீர். 12 வருடம் பெரும்பாடு உள்ள பெண்ணை வெற்றிக்குள்ளாக நடத்தினீர். ஆண்டவரை, இன்றைக்கு நாங்கள் பாவத்தில் விழுந்து விட்டோம், அக்கிரமத்தில் மடிந்து விட்டோம் என்று நாங்கள் வேதனைப்படாதபடி, வருத்தப்படாதபடி எங்களில் இருக்கிற துக்கங்களையும் துயரங்களையும் இடத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபை பேராயர், ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர்கள், அவர்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு பரஸ்பரமான ஒரு பெரிய ஆண்டவரே கிருபைகளையும் தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் அபிஷேகங்களை கொடுத்தரும். கர்த்தருக்கென்று அழைக்கப்பட்ட நாங்கள் கடவுளுடைய நீதியையும் அவருடைய அன்பையும் விழுந்து விட்டோம் என்று சோர்ந்து போய்விடாதபடி எழுந்து நடக்க உம்முடைய வல்லமைகளை கொடுத்தரும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் கடந்த 2 நாட்கள் குருமார்கள் கூடுகையில் கடவுளுடைய பிரசன்னம் தங்கியிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாக ஆசீர்வதித்தது. நல்ல பல வெற்றிகரமான முடிவுகளை எடுக்கும்படி உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.